வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 3 ரோல் பீட்ஸ் கூடையோட கலர் காம்பினேஷன்ஸு மெஷர்மெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பீட்ஸ் கூடையில் செட்டு கூட பார்த்துருக்கோம். ஸ்மால் சைஸ், மீடியம் சைஸ், பிக் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு தான் நம்மளுக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்து இந்த ஒயிட் கலர் கூடையில் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த 3 ரோல் பீட்ஸ் கூட தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து 12 கூடைகள் வந்து இருக்குது. இந்த 12 கூடைகளுமே வந்து ஒரு ஆர்டருக்காக தான் கேட்டிருந்தாங்க. ஒரு ரிட்டன் கிஃப்ட் பேஸ்கெட்ஸு நல்ல மார்க்கெட்டுக்கு கொண்டுட்டு போகிற மாதிரி நல்ல பெரிய சைஸு கூடங்க. இது வந்து 3 ரோல் வந்து வயர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பீட்ஸ் வந்து 100 கிராம் பேக்கெட், ஒரு பேக்கெட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்த எவ்வளோ பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம், என்ன மெஷர்மெண்ட்ஸு எடுத்திருக்கோம் இந்த கூடைக்கு அப்படின்ற ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆர்டரை கொடுத்தவங்களுக்கு. அவங்க டைம் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்கங்க. அதனால தான் நான் அவங்க கேட்ட மாதிரி நான் நீட்டாக ஃபினிஷ் பண்ணி எனக்கு கொடுக்க முடிஞ்சிச்சு எனக்கு வந்து. இப்போ இன்றைக்கி இந்த கூடையோட பீட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதில் பாருங்கள், ப்ளெயினாக வந்து ஃபஸ்ட்டு நான் போட்டிருக்கேன். நான் இப்போ ஒரு கலர் எடுத்தால் சிங்கிள் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 2 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். மொத்தம் வந்து நம்ம 6 லைன் போடணும். அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இதை போட்டிருக்கேன். நான் இது வந்து ரோ வைஸாக போட்டிருக்கேன். இதுக்கும் 2 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு ரோவாக ஒவ்வொரு கலர் வர்ற மாதிரி வந்து நான் போட்டிருக்கேன். நான் இந்த பேட்டர்ன் ஃபுல்லாகவே ஒரு குடன் எடுத்துட்டால் 2 கலர் மோஸ்ட்லி நான் வந்து யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். நான் இப்போ இதில் வந்து என்னென்ன கலர்ஸ் நான் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன்னு பார்க்கலாம். இப்போ இது பாருங்கள், 2 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, அதே மாதிரி ரெட்டும் க்ரீனும், இதில் வந்து ப்ளூவும் ரோஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். டார்க் கலர்ஸ், ஒயிட் கலருக்கு வந்து நம்ம டார்க் கலர் போடுறப்ப தான் கூட வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதனால் ஒரு லைட்டு ஒரு டார்க் கலர்னு இந்த மாதிரி யூஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். நான் இப்போ இதில் பாருங்கள், பிளெயின் இருக்க அந்த கலருக்கு வந்து டார்க் க்ரீனு, ரோஸு, டார்க் இங்க் ப்ளூவு, ரெட் கலர் இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். நான் அப்புறம் இந்த இதுக்கு பாருங்கள், 2 கலர் வர்றதில் வந்து ஆரஞ்சு வித் ப்ளூ கொடுத்துருக்கேன். அடுத்து க்ரீன் வித் எல்லோ, இதில் பாருங்கள் ஆரஞ்சு வித் நல்ல ஒரு மெரூன் கலர், ரோஸ் வித் க்ரீன் கலரில் நான் வந்து போட்டிருக்கேன். நான் இந்த மாதிரி கலர் பேட்டர்ன்ஸில் வந்து நான் அந்த பீட்ஸ் கூட வந்து மேக் பண்ணியிருக்கேன். இதில் பாருங்கள், இப்போ இந்த கூடையோட மெஷர்மெண்ட் நம்ம பார்க்கலாம். அதாவது எத்தனை பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னு. ஒரு லைனுக்கு வந்து 28 பீட்ஸ் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். நான் அதே மாதிரி 6 லைன் நம்ம போடணும். அதுக்கு வந்து 168 பீட்ஸ் வந்து நம்ம இந்த ஒரு கூடைக்கே நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 100 கிராம் பேக்கெட் நீங்கள் வாங்கினீங்கன்னா தான் இதில் வந்து உங்களுக்கு இந்த பீட்ஸ் இந்த ஒரு கூடைக்கு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து 3 ரோல் ஒயிட் கலர் வயர் வந்து எடுத்துக்கோங்க. நம்ம மெஷர்மெண்ட் வந்து 8.5 அடியில் 29 வயர் கட் பண்ணிக்கணும். பேஸ் வந்து 13 லைன் போட்டுக்கோங்க. பேஸ் போட்டு முடிச்சதும் அடியில் குச்சி சொருகிக்கோங்க. அதுக்கப்புறம் ரன்னிங் வயர் யூஸ் பண்ணி ஒரு 3 லைன் போடுங்க. ஏணிப்படி முடிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கிராஸ் நாட் ஒரு லைன் விட்டுட்டு, திரும்ப ஒரு கிராஸ் நாட் ஒரு லைன் விட்டுட்டு, அந்த ஒரு லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். இதே ஸ்டெப் தான் வந்து ரிப்பீட்டடாக உங்களுக்கு வந்து ஃபாலோ ஆகும். இது மாதிரி ஒரு 6 தடவை நீங்கள் வந்து என்ன மாதிரி பேட்டர்னில் பீட்ஸ்னாலும் நீங்கள் வந்து கோர்த்துக்கலாம். ஆனால் வந்து ஏணிப்படி முடிச்சு போடுங்க. அப்படின்னா தான் வந்து நீங்கள் ஃபினிஷிங் அந்த பீட்ஸ் நம்ம கோர்க்கிறதுக்கு அந்த ஃபினிஷிங் வர்றப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா தெரியும், உங்களுக்கு வந்து பெரிய சைஸ் கூட எவ்வளோ லென்த் இருக்கோ அவ்வளோ ஹைட் வந்து நம்மளுக்கு வந்து இது கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி வயர் வந்து நீங்கள் சைடாக சொருகிறதா இருக்கட்டும், மிச்சம் இருக்கிற வயராக இருக்கட்டும், அதெல்லாமே வந்து ஒரு பெரிய கூடை அப்படின்றது ஒரு 7 நாட் அளவுக்கு நீங்கள் சொருகுனீங்கன்னா அந்த கூடை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கிடைக்கும் உங்களுக்கு வந்து. ஹேண்டில் மெஷர்மெண்ட் பார்க்கலாம். 4 அடியில் 4 வயர் வந்து இன்னர் வயர் எடுத்துக்கோங்க. 10 அடியில் 2 வயர் வந்து அவுட்டர் வயர் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி அளந்து 2 வயர் ஹேண்டில் வந்து போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னர் வயர் வந்து அளந்துட்டு அதிலிருந்து 2.5 பங்கு அவுட்டர் வயர் அளந்து இந்த ஹேண்டில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். எப்படி நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். சைடாக அந்த மாதிரி நீட்டாக சொருகிருங்க. அப்போனா தான் அவுந்துட்டே வராது உங்களுக்கு. கூடையும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு வந்து உருவிட்டுலாம் வராது. எவ்வளோ வெயிட் வச்சாலும் உங்களுக்கு வந்து நல்லா நீட்டாக கிடைக்கும் உங்களுக்கு வந்து. அதே மாதிரி இந்த கூடையெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குமிழ்லாம் போட்டு நல்லா நீட்டாக நாங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிடுவோம். நாங்கள் இந்த கூடைக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு ஒன்ஸ் அகெயின். இந்த மாதிரி உங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் பேஸ்கெட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து எங்களுக்கு டைம் கொடுக்கணும். அப்படின்னா தான் வந்து நாங்கள் நீட்டாக ஃபினிஷ் பண்ணி தர முடியும். உடனே என்கிட்ட கேட்டிங்கன்னா என்கிட்ட கிடையாது, ஸ்டாக்கே கிடையாது நம்மகிட்ட. ஆர்டர் கொடுத்திங்கன்னா தான் நாங்கள் வந்து பின்னி கொடுத்துட்ருக்கோம். அதனால் நீங்கள் வந்து ஆர்டர் வந்து எனக்கு முன்னாடியே கொடுக்கணும். 10 கூட கொடுக்கணுன்றதுனால இது பெரிய சைஸ் கூட இல்லை, அப்போ கூட கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எங்களுக்கு டைமும் கொடுத்தீங்கன்னா தான் நாங்கள் நீட்டாக வந்து இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி தர முடியும். இந்த கூடைகளோட வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.